அன்னை இருக்க தோல்வி ஏது? வில்லியனூரில் உள்ள 135 ஆண்டுகள் பழமையான லூர்து அன்னை ஆலயத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். கிபி 1858 ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகரிலே பெர்னதத் என்ற சிறுமிக்கு அன்னையானவள் காட்சி கொடுக்கின்றாள். காட்சி கொடுத்து ஜெபமாலை ஜெபிக்கவும் அந்த இடத்திலே அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அங்கே சொல்லுகின்றாள். இதனுடைய அடிப்படையிலே 1867 ஆண்டிலே பாண்டிச்சேரியிலே MEP மிஷனரிகள் பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையிலே 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வில்லியனூரில் ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினார்கள். இங்கே திரு காமேஸ்வரர், வரதராஜர் பெருமாள் என்ற 2 இந்து ஆலயங்கள் இருந்தன. இவர்கள் இந்த பகுதியிலே கிறிஸ்தவ ஆலயத்தை கட்டுவதற்கு பெரும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இருப்பினும் இந்த மிஷனரிகள் அங்கே நிலத்தை வாங்கி ஆலயத்தை கட்டுவதற்கு தொடங்கினார்கள். ஆனால் பொருளுதவி தேவை. இப்படிப்பட்ட வேளையிலே டாக்டர் லெஃபின் துரை என்பவருடைய மகளுக்கு உடல் சரியில்லை. இப்படிப்பட்ட வேளையிலே அன்னை மரியாளுடைய அருள்கரத்தால் அவருடைய மகளுக்கு சுகம் ஆகினது. இதனுடைய நன்றி பரிசாக டாக்டர் ஆலயம் கட்டுவதற்கு பொருளுதவி கொடுக்கின்றார். இருந்தாலும் இந்த பொருளுதவி போதுமானதாக இல்லை. எனவே ஆலயம் கட்டுகின்ற பணி தடைபடுகிறது. இப்படிப்பட்ட வேளையிலே கிபி 1866 ஆண்டு அருள் தந்தை டாக்சான் அல்போன்ஸ் இவர் லூர்து நகரிலே அன்னை காட்சி கொடுத்த பெர்னதத்தினுடைய தூரத்து உறவினர். இவர் இங்கே மீண்டும் ஆலயத்தை கட்டுகின்ற அந்த பணியை பொறுப்படுத்தி செய்கின்றார். இவருடைய முயற்சியாலும் மக்களுடைய பெரும் ஈடுபாட்டாலும் 1877 இந்த ஆலய பணிகள் அங்கே நிறைவுறுகின்றது. மேலும் இங்கே உள்ள ஒரு பெண்மணியானவள், பக்தியுள்ள ஒரு பெண்மணி சொல்லுகின்றாள், லூர்து மாதாவுடைய திருவுருவ சிலைக்கு நானே பணம் கொடுக்கின்றேன், இது பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்த சுரூபம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றாள். எனவே பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரிலிருந்து லூர்து மாதா சுரூபம் கொண்டு வரப்படுகிறது. அது ஒரு மரப்பெட்டியில் வைத்து கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வருகின்ற பொழுது இந்த மரப்பெட்டியானது 3 முறை கீழே விழுகிறது. எனவே எல்லாரும் நினைக்கின்றார்கள், கண்டிப்பாக இந்த லூர்து அன்னையுடைய சுரூபம் உடைந்திருக்கும். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், அந்த பெட்டியை திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த சுரூபம் உடையாமல் அப்படியே இருக்கிறது. அது அன்னையினுடைய ஒரு பெரிய புதுமையாக பார்க்கிறது. எனவே பாண்டிச்சேரி கடலூர் பேராயர் அங்கே மக்களுடைய காட்சிக்காக அங்கே வைக்கின்றார். பலரும் இந்த அற்புதங்களை கண்டு பலரும் நோயிலிருந்து குணமடைகின்றார். இன்று அந்த சுரூபம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இன்று இந்த ஆலயத்தின் முன்பாக ஒரு பெரிய குளம் இருக்கிறது. இது ஆசிய கண்டத்தில் எங்கும் இதே போல ஒரு குளத்தை நான் பார்க்க முடியாது. இன்று இந்த பிரான்ஸ் நகரிலே அந்த அன்னையுடைய அந்த கெபிக்கு முன்பாக அந்த ஆற்றின் தண்ணீர் ஆண்டுதோறும் கொண்டு வந்து இங்கே கலக்கப்படுகிறது. இந்த குளத்தை சுற்றி சிலுவை பாதை அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. சிலுவை பாதை சுரூபங்கள் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. மக்கள் சிலுவை பாதை செய்வதற்கு வசதியாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இன்று ஒரு பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த சிறிய ஆலயத்தில் மக்கள் வசதியாக இது ஜபிக்க முடியாது, மக்கள் திருப்பலிலே பங்கெடுக்க முடியாது என்பதற்காக தற்போது அங்கே பெரிய ஆலயம் கட்டப்பட்டு புதிய தேவாலயம் அங்கே அர்ச்சிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இது நின்று ஏராளமான மக்கள் இங்கு வந்து வழிபட்டு நோய்கள் நீங்க சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்னை இருக்க தோல்வி ஏது? புனித அந்திரேய ஆலயம், ரெட்டியார் பாளையம். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்ட புனித அந்திரேயா அல்லது புனித ஆண்ட்ரூ ஆலயம் உள்ளது. இது நகர மையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தற்போது இந்த ஆலயம் பாண்டிச்சேரி மற்றும் கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் கீழ் உள்ளது.
ஆலய வரலாறு. ஆலயத்தின் அசல் கட்டமைப்பு கோதி கட்டிடக்கலையில் 1745 கனகராய முதலி என்பவரால் கட்டப்பட்டது. இது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் நீண்டகால துபாஷ் ஆகும். 1761 ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்ட இந்த தேவாலயம் 1830 மீண்டும் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இவ்வாலயம் 1745 ஆரம்பத்தில் கப்பூச்சியன் பாதிரியார்களால் கட்டப்பட்டது. இவ்வாலயம் 1745 தொடக்கத்தில் கப்பூச்சின் குருக்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. பின்னர் 1860 வரை இளம் குருமானவர்களின் இடமாக மாறியது. சிறப்பம்சங்கள். தேவாலய திறப்பு விழாவின் போது முதலி அனைத்து ஜாதி மற்றும் மதத்தினரை உள்ளடக்கிய ஒரு விருந்து நடத்தினார். இது தென்னிந்திய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட முதல் வகையாகும். தென்னிந்தியாவில் தமிழில் கல்வெட்டுகள் செய்யப்பட்ட முதல் ஆலயம் இதுவாகும். பலிபீடத்தில் பாரம்பரிய கத்தோலிக்க உருவங்கள் மற்றும் பக்தர்கள் அமைதியை அனுபவிக்க ஒரு ஆடை உள்ளது. தேவாலயத்தில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நேரங்களில் வெகுஜன விழா நடைபெறும். பல சுற்றுலா பயணிகள் அதன் அழகுக்காகவும் வடிவமைப்பிற்காகவும் வருகை தருகின்றனர். தூய வெண்ணேற்பு அன்னை ஆலயம் நெல்லித்தோப்பு. நெல்லித்தோப்பு ஒரு காலத்தில் வங்காள விரிகுடாவின் கடற்கரையோரத்தில் ஒரு சிறிய விவசாய நிலமாக இருந்தது. முதலில் நெல்லிக்காய் பள்ளத்தோட்டமாக இருந்ததால் பாண்டிச்சேரியின் இதயத்தில் இடம் கிடைக்காத ஏழை கத்தோலிக்கரின் வீட்டு வசதிக்காக ஜெசூட்களுக்காக நிலத்தை வழங்கியவர் அப்போதைய பாண்டிச்சேரி கவர்னர் மான்சியர் டியூப்ளேயின் மனைவி ஜூன் டியூப்ளேஸ். 1750 புதிய காலனியில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்டது. 2 பழைய இயேசு சபை குருக்கள் 1788 ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். 1840 நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆலயம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. தற்போதைய ஆலயத்திற்கான அடிக்கல் 1841 ஜனவரி 18 நாட்டப்பட்டது. இந்த ஆலயம் 7 லட்சம் செங்கற்களால் கட்டப்பட்டது. இது 1851 கட்டி முடிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது. அருள்பணி மைக்கேல் நாடார் நெல்லித்தோப்பின் முதல் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். இவர்தான் இந்திய நாட்டின் முதல் குருவாவார். இவர் பல ஆண்டுகள் பணியாற்றினார். இந்த ஆலயத்தின் 171வது ஆண்டு பெருவிழா கடந்த ஆண்டு மிக சிறப்பாக துவங்கியது. விழாவை தொடர்ந்து நாள்தோறும் காலை மாலை சிறப்பு திருப்பலிகளும் மாலை நேரங்களில் தேர்ப்பவனி நடைபெற்று வந்தது. திரு இருதய ஆலயம் பசிலிக்கா. இவ்வாலயம் இயேசுவின் புனித இதயத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோதிக் பாணியிலான பசிலிக்கா 100 ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்டுள்ளது. பாண்டிச்சேரியின் புனித இதய தேவாலயம் யூனியன் பிரதேசத்தின் தெற்கு பவுல்வர்டில் அமைந்துள்ளது. இது கிறிஸ்தவ புனித யாத்திரை ஆலயங்களில் ஒன்றாகும். 1895 இந்த ஆலயத்தை கட்ட முடிவெடுக்கப்பட்டது. 1902 பணிகள் துவங்கப்பட்டு 1907 முடிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தின் 100 விழா 2008 நடந்ததும் பசிலிக்காவாக உயர்த்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 2011 செப்டம்பர் மாதம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. சிறப்பம்சங்கள். புதுவை கடலூர் மறைமாவட்டத்தில் இதுதான் முதல் பசிலிக்கா என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அளவில் இதையும் சேர்த்து 11 பசிலிக்கா தேவாலயங்கள் உள்ளன. ஜென்ம ராக்கினி கத்தீட்ரல் ஆலயம். சம்மா கோவில் என்று அழைக்கப்படும் இம்மாகுலேட் கன்செப்ஷன் கத்தீட்ரல் பாண்டிச்சேரி மிஷன் தெருவில் அமைந்துள்ளது. 300 ஆண்டுகள் பழமையான இந்த நினைவு சின்னம் பாண்டிச்சேரி மற்றும் கடலூர் ரோமன் கத்தோலிக்க உயர் மறைமாவட்டத்தின் தாய் தேவாலயமாகும். இது ஆரம்பத்தில் 1698 பிரான்சிஸ் மன்னன் 14ஆம் லூயிஸால் நிதியளிக்கப்பட்டு கட்டப்பட்டது. 1699 டச்சுக்காரர்களால் இடிக்கப்பட்டது. இருப்பினும்
இரண்டாவது கட்டுமானம் விரைவாக முடிக்கப்பட்டது. ஆனால் அது நீடிக்கவில்லை. இந்த ஆலயம் மூன்றாவது முறையாக மீண்டும் கட்டப்பட்டது. 7 ஆண்டு போரின் போது மீண்டும் ஆங்கிலேயர்களால் அளிக்கப்பட்டது. சிறப்பம்சங்கள்: தற்போதைய கத்தீட்ரலில் புனித ஜோசப், நல்ல ஆரோக்கியம், புனித இதயம், லிசியக்ஸின் புனித தெரஸ், அசிசியின் புனித பிரான்சிஸ் ஆகியோருக்கான பலிபீடம் மற்றும் பிரதான வாயிலுக்கரையில் ஒரு புரோட்டோ உள்ளது. பேராலயத்தின் ஆயர்களின் கல்லறைகளை தவிர தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து மிஷனரிகளின் கல்லறைகளும் உள்ளன. பாண்டிச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவியும் பழமையான இடங்களில் இது ஒன்று. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இராணுவ மருத்துவமனை தேவாலயமான வால்தி கிராஸ் வடிவத்திலேயே அமைக்கப்பட்டு இன்றும் அழகாக காட்சியளிக்கிறது. தூதர்களின் ராக்கினி ஆலயம். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய 3 மொழிகளில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கொண்டாடப்படும் பாண்டிச்சேரி நகரத்தில் உள்ள ஒரே ஆலயம் தூதர்களின் ராக்கினி ஆலயம் ஆகும். 3ஆம் நெப்போலியன் 1885ஆம் ஆண்டில் கிரேக்க ரோமானிய கட்டிடக்கலையால் ஈர்க்கப்பட்ட அசல் கட்டமைப்பை கட்டினார். அற்புதமான தேவாலயத்தின் வளாகத்தில் 2 தூண்கள் உள்ளன. அவை 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை புனித மரியாவை பாடும் கடிகாரங்களை கொண்டிருந்தன. புனித பிரான்சிஸ் சேவியர் ஆலயம், உப்பளம். புதுவை மறை மாவட்டத்தில் உப்பளத்தில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் சேவியர் ஆலயம் 900 குடும்பங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய பங்கு தளம். 22 அன்பியங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. கிபி 1554ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்திலிருந்து மயிலாப்பூர் செல்லும் வழியில் கடல் கொந்தளிப்பால் புனித சவேரியார் தரையிறங்கி கிறிஸ்தவ மறையை போதித்த இடம் உப்பளம் பகுதியாகும். தற்போது காணப்படும் புதிய ஆலயமானது அருள் தந்தை சாமிநாதன் அவர்களின் பணிக்காலத்தில் கட்டப்பட்டு மேதகு ஆயர் மைக்கேல் அகஸ்ட் முன்னிலையில் கர்தினால் சைமன் லூர்து சாமி அவர்களால் 2000 ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டது. 1622ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி திருத்தந்தை 15ஆம் கிரகோரி அவர்களால் புனித பிரான்சிஸ் சவேரியார் புனிதராக உயர்த்தப்பட்டதை நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்து 12ஆம் தேதி வரை பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது தனிச்சிறப்பாகும். மாநிலத்தின் பல பகுதிகளில் பக்தர்கள் இங்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம், ஆரியன்குப்பம். புதுவை மறை மாவட்டத்தில் ஆரியன்குப்பத்தில் அமைந்துள்ளது புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். பல நூற்றாண்டுகளை கடந்து விழாக்கோலம் கண்ட தேவாலயம். 1690ஆம் ஆண்டு பிரெஞ்சு அரசின் அனுமதியுடன் கத்தோலிக்க சிரியர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம்தான் புதுச்சேரியில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் என கூறப்படுகிறது. ஆலயத்திற்கு அப்போது உற்பவியின் அன்னை ஆலயம் என்று பெயரிடப்பட்டது. 1689ஆம் ஆண்டு கத்தோலிக்க சிரியர்களால் இயேசு சபையினருக்கு இந்த ஆலயம் நிர்வாக மாற்றம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு தரங்கம்பாடியை தலைமையாக கொண்டு இயங்கிய டச்சுக்காரர்களால் பிரெஞ்சு அரசுக்கு எதிராக நடைபெற்ற போரில் இந்த ஆலயம் தாக்குதலுக்கு உள்ளானது. இப்படி பல தடவை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பின்னாட்களில் நடந்த புனரமைப்பு பணிகளின் போது ஒட்டுமொத்தமாக இடிந்து விழ கோபுரம் மட்டுமே எஞ்சியது. இக்கோபுரம் மட்டும்தான் வரலாற்றின் சாட்சியாக இன்றளவும் இத்திருத்தலத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கிறது. சிறப்பம்சங்கள்: பழமையான கோபுரத்தை இடிக்காமல் அதை மையமாக கொண்டு கட்டப்பட்ட ஆலயத்தில் வழிபாடுகள் நடைபெறுவது இதன் சிறப்பம்சமாகும். சிறிய வேளாங்கண்ணி திருத்தலம் என்று அழைக்கப்படும் இக்கோயிலை சுற்றி சிலுவை பாதையின் 14 நிலைகளும் அழகான சிமெண்ட் குடில்களும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. புரமனேட் பீச். பாண்டிச்சேரியில் மகாத்மா காந்தி சிலை மற்றும் புரமனேட் உலாவும் கடற்கரை உள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய மகாத்மா காந்தி சிலைகளில் இதுவும் ஒன்று. வங்காள விரிகுடாவில் புரமனேட் கடற்கரையின் பின்னணியில் பாண்டிச்சேரியின் பிரதேசத்தில் உள்ள முக்கிய அடையாளமாக மகாத்மா காந்தி சிலை உள்ளது. சென்னை கலை மற்றும் கைவினை பள்ளியை சேர்ந்த
பிரபல சிற்பி ராய் சவுத்ரி என்பவரால் இந்த சிலை கட்டப்பட்டது. 13 அடி உயரம் கொண்ட இந்த சிலை மகாத்மா காந்தியின் 3வது பெரிய சிலை என்று அழைக்கப்படுகிறது. இது ஜனவரி 26, 1965 அன்று திறக்கப்பட்டது. இந்த சிலை பாண்டிச்சேரியில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செஞ்சி கோட்டையில் இருந்து கொண்டு வரப்பட்டு 8 அழகான கிரானைட் தூண்களால் சூழப்பட்டுள்ளது. சிலையின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி வரை செல்லும் சுரங்கப்பாதை உள்ளது. காந்தி சிலைக்கு எதிரே உள்ள மைதானத்தில் ஆண்டு முழுவதும் ஏராளமான கலாச்சார நடவடிக்கைகள், நிகழ்வுகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இங்கு மாலை வேளையில் ஏராளமான மக்கள் கூடி வந்து தங்களுடைய பொழுதுபோக்கை கழித்துவிட்டு மகிழ்ச்சியாக செல்லுகின்ற வழக்கம் இங்கு உண்டு. பாரடைஸ் பீச் என்று அழைக்கப்படும் கடற்கரை பகுதி அதன் இணையற்ற வசீகரம், அழகு மற்றும் இயற்கை காட்சிகளுக்கு பரவலாக பிரபலமானது. ஓய்வெடுக்கவும் புத்துணர்ச்சி பெற விரும்புபவர்களுக்கு அமைதியான அதே சமயம் மகிழ்ச்சிகரமாக அனுபவத்தையும் வழங்குகிறது. அனைத்து வயதினருக்கும் விருப்பமான இடமான பாரடைஸ் பீச் புதுச்சேரியில் அமைந்துள்ள கடற்கரைகளில் ஒன்றாகும். இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கும் இடமாக உள்ளது. கண்ணம்பார் நகரத்திலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள இந்த கடற்கரையானது அதன் அடர்ந்த சதுப்பு நில மரங்கள், பளபளக்கும் நீர் மற்றும் மென்மையான மணல் ஆகியவற்றை கண்டு ரசிக்க வைக்கிறது. இங்கே கடற்கரையில் விளையாடி குளிக்கலாம், உணவகங்களில் உண்டு திருப்தி அடையலாம், மறக்க முடியாத நம்முடைய நேரங்களை செலவிடலாம், போட்டிங் சென்று புதிய அனுபவத்தை பெறலாம். பழிகளை சுமத்தினரே பாவிகள் ஒன்று சேர்ந்து சிலுவை சாவினையே சுமத்தி இகழ்ந்தனரே, அங்கு சுமத்தி இகழ்ந்தனரே. சிலுவையின் பழுவாலே விழுந்தார் தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே, அவர் தொடர்ந்தார் பயணத்தையே. அழுதையின்
சுமந்ததனா சிந்தையில் நின்றாரே, நம் சிந்தையில் நின்றாரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. துணியுடன் நாடி வந்தாய், துணிவான மங்கையவள், துயரத்தை துடைத்தாளே, முகத்தை பெற்றாளே, தூய முகத்தை பெற்றாளே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. உடல் பலம் நீங்கியதா விழுந்தார் மறுமுறையும், தடுமாறி எழுகின்றார், பயணத்தை தொடர்கின்றார், தன் பயணத்தை தொடர்கின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. மங்கையர் கூட்டமங்கே மனம் நொந்து அழுகின்றார், எனக்காய் அழ வேண்டாம், ஆறுதல் மொழிந்தாரே, இயேசு ஆறுதல் மொழிந்தாரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. மூன்றாம் முறையாக சோர்ந்து விழுந்தாரே, மனிதரை மீட்டிடவே முயன்றே எழுகின்றார், இயேசு முயன்றே எழுகின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. கூடைகளை பறித்திடவே சீட்டு போட்டனரே, ஆடையை பிடுங்கிடவே தசையை கிழித்தனரே, அவரின் தசையை கிழித்தனரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. கூரிய ஆணிகளால் சிலுவையில் அறைந்தனரே, கள்வர்கள் நடுவினிலே கொடுமையாய் நிறுத்தினரே, அங்கு கொடுமையாய் நிறுத்தினரே.